நான் சும்மா வந்து பார்த்தேன், மிரண்டுட்டேன். எல்லாம் இருக்கு, நீங்க போய் பார்க்கணும். தமிழ் படத்துக்கு இது டப்பிங் படம் மாதிரி தெரியுது. அருமையா இருக்கு. ஒரு கோடி 350 கோடி போட்டு எடுக்கிறாங்க. கதைக்கு முக்கியத்துவம் இல்லை, ஹீரோவுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம். இங்க கதைக்கு தான் முக்கியத்துவமே மலையாளத்துல. அது சூப்பரா இருக்கும் போல இருக்கு. இந்த படத்துக்கு சூப்பர். வர்ற படத்துல இன்னைக்கு 6-7 படம் ரிலீஸ் ஆச்சு. இதுதான் சூப்பர். சும்மா வந்தேன், ஜஸ்ட் போர். வீடு பக்கத்துல தான் வந்த ஒரு படம் அல்டிமேட்டா இருக்கு. நான் இன்னொரு தடவை போய் பார்ப்பேன், ராக்ஸ்ல போய் பார்ப்பேன். அப்ப இந்த படத்தை பாருங்க, அந்த டைரக்டர் எல்லாம். மின்னல் முரளி அந்த மாதிரி இது நல்லா இருக்கு. பார்ட் 2 நல்லா வெயிட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்லெஸ் மேக் சேனல். ஸோ இன்னைக்கு எந்த படத்து ரிவ்யூ வந்துடும் பார்த்தீங்கன்னா, லோஹா அப்படிங்கிற படம் தான் மலையாளம் பேஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ தமிழ் டப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று 2 நாளாக ரிலீஸ் ஆகலை. ஸோ இன்னைக்கு சேலத்தில் இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூக்கு வந்திருக்கோம். மக்கள் படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க மக்கள்கிட்ட கருத்து கேட்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஸ்டோரி போய் பாருங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, வெறும் ட்ரெய்லர் பார்க்கல, எதுவும் பார்க்கல. 2 படம் ஓடிச்சு, லோகா அப்புறம் இன்னொன்று ஏதோ சம்திங். நான் சும்மா வந்து பார்த்தேன், மிரண்டுட்டேன். எல்லாம் இருக்கு, நீங்க போய் பார்க்கணும். சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஏதோ ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு படம். சூப்பர். வெறும் எனக்கு என்ன பட்ஜெட் இருக்குன்னு எனக்கு தெரியல, மிரண்டுட்டேன். சூப்பர் கொடுத்துருக்காங்க. இது சாப்டர் 1ன்னு நினைக்கிறேன். அடுத்து லீடு இருக்கு. எனக்கு எதுவுமே தெரியாது இதுக்கு முன்னாடி. இதில் சாண்டி இருக்காப்புல, யாருமே எனக்கு எதுவுமே தெரியாது. சும்மா வந்தேன், ஜஸ்ட் போர். வீடு பக்கத்துல தான் வந்த ஒரு படம் அல்டிமேட்டா இருக்கு. நான் இன்னொரு தடவை போய் பார்ப்பேன், ராக்ஸ்ல போய் பார்ப்பேன். படம் பரவாயில்ல. தமிழ் படத்துக்கு இது டப்பிங் படம் மாதிரி தெரியுது. அருமையா இருக்கு. இல்ல, ஒரு டிஃப்ரெண்டான கதை பொதுவா இருக்கு. பாக்குறது நீங்க ஒரு வாட்டி வந்து பாருங்க, நல்லா இருக்கு. துல்கர் சல்மான் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கும் போல இருக்கு. இந்த படத்துக்கு சூப்பர். வர்ற படத்துல இன்னைக்கு 6-7 படம் ரிலீஸ் ஆச்சு. இதுதான் சூப்பர். அப்ப இந்த படத்தை பாருங்க, அந்த டைரக்டர் எல்லாம். நல்லா இருந்துச்சுங்க. லேடிஸ்க்கு வந்து ஒரு நல்ல கான்செப்ட் அவங்க முன்னிறுத்தி இந்த படம் எடுக்கிறாங்க. நல்ல ஒரு தமிழ்ல இந்த மாதிரி வந்தா அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா மலையாளத்துல வந்து ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டியா யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 2 நல்லா வெயிட் பண்ணலாங்க. வெயிட்டிங். நல்லா இருந்துச்சு. நல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னன்னா கொஞ்சம் அது எப்படி சொல்றது, இல்ல அந்த மாதிரி எதிர்பார்க்கல. ஒரு மலையாள படம் எப்பயும் போல இருக்கும். நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல கதையா இருக்கு மலையாளத்துல எப்பயுமே. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு சூப்பர் ஹீரோ எப்படி ரவீனா தாமஸ் இதுக்கு முன்னாடி ஒரு மலையாள படம் வந்து பார்த்துருப்பீங்க. அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. மின்னல் முரளி அந்த மாதிரி இது நல்லா இருக்கு. பார்ட் 2 நல்லா வெயிட் பண்ணலாம். இருக்கு நல்லா இருக்கு. நல்ல ஒரு கதை தான். ஹாலிவுட் படத்துல கம்பேர் பண்றப்போ அது அது மாதிரி இருக்கு. தமிழ்ல இந்த மாதிரி எடுக்க முடியுமா, அந்த மாதிரி ஒரு இந்தியன் சைடுல. இந்த படத்தை பாருங்க. 400 கோடி போட்டு எடுக்கிறதுக்கு 30 கோடியில செம்மையா ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல மூவி கொடுத்துருக்காங்க. இங்க 300 கோடி 350 கோடி போட்டு எடுக்கிறாங்க. கதைக்கு முக்கியத்துவம் இல்லை, ஹீரோவுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம். இங்க கதைக்கு தான் முக்கியத்துவமே மலையாளத்துல. அதே மாதிரிதான் இதுவும். செகண்ட் ஹாஃப் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இன்னும் செகண்ட் ஹாஃப்ல நிறைய கேமியோஸ்லாம் இருக்கு. ஆனா இதை நிறைய பேர் பார்க்கலாம் மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே தரமா இருக்கு. மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமா போட்டிருக்காரு. சஸ்பென்ஸ் இருக்கும். அடுத்த பார்ட் 2ல நிறைய சஸ்பென்ஸ் இருக்கும். பார்ட் 2 கேஜிஎஃப், இந்த புஷ்பா 2 அந்த மாதிரி இதுல ஒரு நல்லா இருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் உள்ள வருவாங்க. சௌபின் சாகிர் எல்லாம் காட்டியிருக்காங்க. பார்ட் 2ல வந்து அவங்க நல்லா வருவாங்க. ஒர்த்து தான். நல்லா நம்பலாம். கதை மார்வல்ஸ் மாதிரி வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்னால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது ஸ்டோரி. அதுக்கப்புறம் தான் செகண்ட் பார்ட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 2-3 பேர் கேமியோ பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஆர்ஆர் ஃபிலிம் இல்லை, இது சூப்பர் பவர் மாதிரி. இருக்கு, நிறைய இருக்கு. ஓகே, ஒர்த்து தான். நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. எதிர்பார்க்கலாம். நாங்கள் சும்மா தான் வந்தோம், நல்லா இருக்குது. எதிர்பார்த்தது மாதிரியே இருக்குது. லீட் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வரும். செம்மையாக இருக்குது, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். பிடிச்சது நாங்கள் எதிர்பார்க்காம வந்தது. நல்லா த்ரில்லிங்காகவும் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, செம்ம மாசாக இருக்குண்ணா.
ஏன் படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருக்கு, ரொம்ப மியூசிக் நல்ல படம். சூப்பர் படம். எல்லாமே நல்லா இருக்கு சார். நல்லா இல்லை எது மாதிரி கதை? கதை ஒரு இதுதான் மென்ஷன் மாதிரி தான் அப்படியே போகுது. ஏதோ சாமி கான்செப்ட் கொண்டு போறாங்க. அது கொஞ்சம் ஊடால கொண்டு போகிறாங்க. பேய் படம் மாதிரி இருக்குங்களா? இல்ல பேய் படமும் ரெண்டும் மிக்சிங் ஆன மாதிரி வருது. ஆனால் நல்லா இருக்கு படம், ஒருத்தான படம். பாட்டு லீடு கொடுத்துருக்காங்களா? அடுத்த பார்ட் இருக்குது, அதில் இருக்கு, அதுக்காக லீடு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஆமாம், அந்த ஸ்கோப்பில் தான் வருது. ரைட், நன்றிண்ணா. நான் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு, வெரி இன்ட்ரெஸ்டிங். பேய் படம் மாதிரி இருக்கு. ஒரு மிக்சிங் தான், ஒன்றும் ஃபுல் இது கிடையாது. நல்லா இருக்கு பார்க்க. என்ன மாதிரி கதையை கொண்டு போறாங்க? த்ரில்லிங்காக இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு சார். எதுமா எப்படி எதுமா ஸ்டோரி? படம் நல்லா இருக்குதுங்க, என்ன பார்த்ததும் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்கு சார். படம் எப்படி இருந்துச்சு சார்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எது மாதிரி ஸ்டோரி? ஸ்டோரி எதுன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. இன்ட்ரெஸ்டிங். தமிழ்ல விட்டுருக்காங்க, தமிழ் ஆடியன்ஸ் கேட்டாரு. நல்லா இருக்கு. படம் எப்படின்னா பேய் இல்லை, அது வந்து ஒரு காட்டுவாசிங்களில் வந்து அது ஒரு படம் எப்படி பார்க்கலாம் ப்ரோ. எது மாதிரி படம் ஸ்டோரி? இது மாதிரி நம்ம பழைய இங்கிலீஷ் படம் பார்த்தோம்ல, பேப்பர் படம் அந்த மாதிரி தான் இருக்குது. வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் இல்லை. கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. கூஸ்பம்ஸ் எல்லாம் இருக்குன்னாங்க. எப்படி எது கூஸ்பம்மா இருக்கு, ட்விஸ்ட் இருக்குன்னாங்க. ட்விஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, நார்மலாக இருக்குது, அவ்வளோதான். அது எல்லாமே தெரிஞ்சிருது, அது பார்க்கும்போது தெரியுது. பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. பார்க்கலாம். கொடுத்து காசு ஒர்க் தான். ரேட்டிங் எவ்வளோ தரலாம்? ரேட்டிங் எவ்வளோ தானே? 8 தரலாம்.